முன்பொரு காலத்துல கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் இந்த பந்தல ராஜ்யம். எங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி, பூக்கள்னு ரொம்பவே அழகான ஊரா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. உங்களுக்கு ஐயப்பசாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவரோட ஆட்சி காலத்துல அவரோட மக்கள் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா மன்னரோட மனசுல மட்டும் ஒரு தீர்க்க முடியாத மிகப்பெரிய குறை இருந்தது. அதுதான் புத்திர பாக்கியம். இந்த குறையினால மன்னரும் மகாராணியும் மகிழ்ச்சி இல்லாம ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாங்க. மன்னரும் மகாராணியும் இறைவன் கிட்ட வேண்டாதனால இல்ல இருந்தாலும் இறைவன் இருக்கிற கோவிலுக்கு போய் தினமும் வேண்டிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அதிகாலையில மன்னரும் அவரோட அமைச்சரும் அவரோட சிப்பாய்களும் சேர்ந்து நாட்டை வலம் வந்துட்டு இருந்தாங்க. மன்னருக்கு அந்த நாள் எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்பவே பிரகாசமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. அப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிறந்த குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. அதை கவனிச்ச மன்னர் குதிரையை நிறுத்திட்டு குழந்தை சத்தம் கேட்கிற பக்கம் போறாரு. அங்க போய் பார்த்தா மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒரு பிறந்த குழந்தை மணிமாலைகள் எல்லாம் போட்டுட்டு கை கால்கள் எல்லாம் ஆட்டிட்டு அழுதுட்டு இருந்தது. மன்னரோட மனசுல நிறைய கேள்வி வந்தது. யார் இந்த குழந்தை? இங்க எப்படி வந்தது? கொடிய மிருகங்கள் வாழும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த குழந்தையை யார் விட்டுட்டு போனாங்க? உடனே சிப்பாய்களை கூப்பிட்டு, சிப்பாய்களே, இந்த குழந்தையோட பெற்றோர்கள் இங்கே எங்கேயும் இருக்கிறார்களா என்று பாருங்கள்னு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சு அரவணைச்சுக்கிறாரு சிப்பாய்களும். கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்து, அப்படி எந்த மனித நடமாட்டமும் இங்கே இல்லை மன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, நான் பிரார்த்தனை பண்ணியதால் ஈசன் கொடுத்த வரம்தான் இந்த குழந்தை அப்படின்னு பக்கத்துல இருக்க அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட அமைச்சரும், ஆமா மன்னா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வஞ்சம் தீட்டிட்டு இருந்தான். ஏன்னா மன்னருக்கு வாரிசு கிடையாது. வாரிசு இல்லாத ராஜ்யம்னால மன்னருக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் முழுசுமே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அந்த அமைச்சர். ஆனா இன்னைக்கு அரசருக்கு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை கிடைக்கவும் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சிருந்தாலும் மனசுக்குள்ளேயே சரி இருக்கட்டும், காலம் வரும்போது இந்த குழந்தைய தீர்த்து கட்டிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா. அடுத்து அரசர் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோட ஊருக்குள்ள வந்தாரு. இந்த விஷயத்தை கேட்ட அரசி ரொம்பவே மகிழ்ச்சி பொங்க அரசரோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அரசர் வந்து அரசிக்கிட்ட குழந்தைய கொடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் 2 பேருக்குமே மனசுல இருந்த பாரமே குறைஞ்சது. அடுத்து ஊரையே கூப்பிட்டு பெயர் சூட்டி பெயர் வைக்கும் விழாவும் வச்சாங்க. இந்த குழந்தை பம்பா நதிக்கரையில மணிமாலைகளோட இருந்ததுனால மணிகண்டன் அப்படின்னு பெயரும் வச்சாங்க. அதுவரைக்கும் ஊர் மக்கள்ல சில பேர் நம்ம மன்னருக்கு குழந்தை இல்லையேன்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இனி இந்த பந்தல சாம்ராஜ்யத்தை ஆளறதுக்கும் நமக்கும் ஒரு இளவரசர் கிடைச்சிட்டாருன்னு ரொம்பவே மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மணிகண்டன் வந்த கொஞ்ச வருஷங்களிலேயே மகாராணியும் கர்ப்பமடைஞ்சாங்க. அதே மாதிரி 9 மாதங்கள்ல ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெத்தெடுத்தாங்க. வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒரு பக்கம் இருக்க, சொந்த மகனும் பிறந்ததை எண்ணி அரசரும் அரசியும் எல்லை இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தாங்க. இத பார்த்த அமைச்சர் மனசு உடைஞ்சு போனான். ஏற்கனவே வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒரு பிரச்சனையா இருக்கும்போது இப்ப சொந்த மகனும் வந்துட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம புலம்பிட்டு இருந்தான். அதே சமயம் மணிகண்டனுக்கு குருகுலம் போற காலம் வந்துச்சு. அரசர் மணிகண்டனை குருகுலத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா கலைகளையும் கட்டு சிறந்த மாணவனா வரணும்னு அனுப்பி வச்சாரு. மணிகண்டனும் தந்தையின் ஆணைப்படி சில காலங்களிலேயே வில்வித்தை, சண்டை, கல்வி, ஞானம் இப்படி எல்லா கலைகளிலுமே மிகச்சிறந்த மாணவனாக விளங்கினார். சியா குருவையை மிஞ்சும் அளவுக்கு மிகச்சிறந்த மாணவனாக மாறினார். இதெல்லாம் பார்த்த குருவுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு திறமை மிக்க மாணவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண குழந்தையே அல்ல. இவர் கண்டிப்பாக ஒரு தெய்வத்தின் அம்சமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டாரு.
மணிகண்டனும் குருகுலத்தை முடிச்ச உடனே குரு தட்சணையா அவர்கிட்ட இருக்க பொருட்களை தன்னோட குரு கிட்ட கொடுக்கறாரு. ஆனாலுமே குருவுக்கு முகத்துல சந்தோஷமே இல்ல. அத பார்த்த மணிகண்டன், குருவே, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதுவும் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க, நான் செய்யறேன்னு சொல்றாரு. அதுக்கு குரு, மணிகண்டா, பொன்பொருள் மேலெல்லாம் எனக்கு எந்த நாட்டமும் கிடையாது. இது எல்லாம் நிலை இல்லாதது. ஆனால் என் மனதை வேறொரு கவலைதான் ஆட்கொள்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மணிகண்டனுடனே என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம, குருவே, உங்கள் மனதில் இருக்கும் அந்த பிரச்சனையை நான் அறிவேன். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மகனை அழைத்து வாருங்கள். அவருக்கு இருக்கும் அந்த வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குகிறேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. அதை கேட்ட குரு ஒரே ஆச்சரியம். என்னடா, நாம் என்ன பிரச்சனை என்றே சொல்லவில்லையே. ஆனால் இந்த மணிகண்டன் எப்படி சொல்கிறார்? நாம் நினைத்தது சரிதான். இவர் சாதாரண குழந்தையே கிடையாது, தெய்வத்தின் வடிவமான தெய்வ குழந்தைதான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறார். அதே மாதிரி குருவும் அவரோட பையனை கூட்டிட்டு வந்து மணிகண்டன் முன்னாடி நிப்பாட்டுறாரு. உடனே மணிகண்டனும் அந்த பரமசிவனையும் விஷ்ணு பகவானையும் வேண்டிக்கிட்டு குருவோட மகன்கிட்ட சொல்றாரு, எங்கே நான் சொல்வதை திருப்பி சொல். ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. நான் சொன்ன இந்த மந்திரத்தை திருப்பி சொல் அப்படின்னு சொல்றாரு. குருவோட மகனும் அப்படியே திருப்பி சொல்றான். அவனோட வாய் பேச முடியாத பிரச்சனை தீர்ந்தது. இதை பார்த்த குருவும் அங்கே இருந்த மாணவர்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மெய் மறந்து நிற்கிறாங்க. உடனே குரு மணிகண்டனை அழைத்து தனியாக சென்று, ஐயனே, நீங்கள் சாதாரண பிள்ளையே அல்ல. நீங்கள் யார்? எதற்காக இந்த விளையாட்டு? சகலமும் தெரிந்த நீங்கள் எதற்காக என்னிடம் பாடம் கற்க வர வேண்டும்? தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார். குருவே, நீங்கள் கணித்தது சரிதான். நான் இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடிய அரக்கையை அழிக்கவும் தான் அவதரித்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அவதார நோக்கம் முடிந்ததும் சபரிமலையில் தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக நான் காட்சியளிப்பேன். இதுவே நான் உங்களுக்கு தரும் குரு தட்சணை அப்படின்னு சொல்றாரு. குருகுலம் முடிச்சிட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு திருப்பி வராரு. அரசரும் அரசியும் ரொம்பவே மகிழ்ச்சியோட அவரை வரவேற்கிறாங்க. அதே மாதிரி அரசியோட சொந்த மகன் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட அண்ணனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறான். அண்ணா, எப்படி இருக்கிறாய் அப்படின்னு நலமும் விசாரிச்சான். அதே மாதிரி அரசியும், ஆஹா, என்னுடைய மகன் எவ்வளவு அழகு, அழகு மட்டும் இல்ல, அறிவிலும் சிறந்து விளங்கும் என்னோட மகனை பாருங்கன்னு கட்டி அணைச்சிக்கிறாங்க. விதையோட கண்பட்டு எவ்வளவு பாசமா இருந்த தாயின் மனசும் மாறுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, அரசியோட சொந்த மகன் மணிகண்டன் வந்த பின்னாடியும் அரசி தன்னோட சொந்த மகனை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அமைச்சருக்கு ஒரே மகிழ்ச்சி. மணிகண்டனை பார்க்கும்போதெல்லாம் தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் ஏறவே கூடாதுன்னு வஞ்சம் தீட்டிட்டு இருந்தான். அதுக்காக நிறைய சதி திட்டமும் போட்டான். மணிகண்டனுக்கு கொடுக்கும் பால்ல விஷத்தையும் தான். அந்த விஷம் கலந்த அந்த பாலை குடிச்சதும் மணிகண்டன் மயக்கமாகிட்டாரு. உடனே அரசர் பல வைத்தியர்களை அழைத்து மணிகண்டனை சரி செய்யும்படி ஆணையிட்டார். ஆனாலும் எதுவுமே கை கொடுக்கல. மணிகண்டனை காப்பாற்ற முடியல. இந்த நிலையில சிவபெருமான் வைத்தியரோட வேடத்துல வந்து மணிகண்டனை காப்பாத்தினார். மணிகண்டன் உயிர் பிழைச்சதை நினைச்சு அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படி காப்பாத்தினார்கள்? இது எப்படி சாத்தியம்? இந்த மருந்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தான். சரி, போகட்டும். அடுத்த முறை என்னிடமிருந்து தப்பிக்க முடியாதுன்னு வேற ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருந்தான். இதுக்கிடையில மணிகண்டனோட திறமைகள் எல்லாம் பார்த்த மன்னர் அவரை இளவரசன் ஆக்குறதுக்கு ஏற்பாடு செய்யறாரு. அதே மாதிரி அரசபையில எல்லாத்தையும் கூப்பிட்டு மணிகண்டனுக்கு, இப்பவே இளவரசராக பட்டம் சுட்டிட்டா சிறிது காலம் கழித்து என்னுடைய ஓய்வுக்கு பின்னாடி மணிகண்டன் அரசராகிறதுக்கு முழு தகுதியும் இருக்கும்னு சொல்றாரு. இதை கேட்ட இளவரசையும் கொஞ்சம் முகவாட்டத்தோட தான் இருந்தாங்க. அத கவனிச்ச அமைச்சர் அரசிய வச்சே காயின் நகர்த்தலாம்னு இன்னொரு திட்டமும் போட்டாரு. அதே மாதிரியே அன்னைக்கு இரவே அரசிய தனியா சந்திக்கிறான். அரசியாரே, உங்களோட அனுமதி இல்லாம உங்களை சந்திக்க வந்ததுக்கு முதல்ல மன்னிச்சுக்கோங்க.
ஏன்னா விஷயம் அவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம்னு சொல்லுங்க அமைச்சரேன்னு அரசி சொல்ல, அரசியாரே உங்க மனச காயப்படுத்திட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உங்க சொந்த மகன் இருக்கும்போது வளர்ப்பு மகன் எப்படி இளவரசன் ஆக முடியும்னு சொல்லி தீக்குச்சிய பொருத்தி போட்டுட்டு போயிட்டான். அதை கேட்ட அரசியும் ஊர் மக்கள் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க, சொந்த மகன் இருக்கும்போது ஏன் வளர்ப்பு மகனை இளவரசன் ஆக்குறாங்க, அரசியோட சொந்த மகனுக்கு திறமை இல்லையா, அவருக்கு அரசராகவும் தகுதி இல்லையான்னு என்னென்னமோ பேசுவாங்களே. அதனால அடுத்த நாளே அரசர்கிட்ட பேசணும்னு முடிவு பண்றா. அதே மாதிரி அரசர்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஆனா அரசர் மறுப்பு தெரிவிச்சர்றாரு. வளர்ப்பு மகனா இருந்தாலும் மணிகண்டன் தான் நம்மளோட மூத்த மகன், அதனால அவன்தான் அரியணை ஏறணும்னு உறுதியா சொல்லிடுறாரு. இதனால அரசிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. இத தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சரும் அரசி சேர்ந்து ஒரு சதி திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டமான வேலைய மணிகண்டனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. இந்த வேலையை செஞ்சு முடிக்கும்போது மணிகண்டன் கண்டிப்பா திரும்பி வர முடியாது. இதனால நம்மளோட மகன்தான் இளவரசன் ஆக முடியும்னு அரசியும் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வேலைக்காக ஒரு வைத்தியருக்கு பணம் கொடுத்து நடிக்கவும் வச்சாங்க. அந்த திட்டத்தின்படியே அரசி உடம்பு முடியாத மாதிரி பொய்யா நடிக்கிறாங்க. அதே மாதிரி அரசிக்கு தீர்க்க முடியாத தலைவலி வந்துருச்சு. இந்த தலைவலியை சரி பண்ணணும்னா புளிப்பாலை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம இந்த புளிப்பாலோட சேர்த்து சில மூலிகைகளையும் கலந்து அரசிக்கு கொடுத்தா மட்டும்தான் இது சரியாகும்னு சொல்றாரு. வைத்தியர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டதும் அரசருக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா காட்டுல வாழ்ற புலியோட பாலை யார் கொண்டுட்டு வருவா, அது எப்படி சாத்தியம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதை கேட்ட மணிகண்டன் அம்மாவோட தலைவலியை போக்குறதுக்கு நானே போறேன்பான்னு அரசர்கிட்ட சொல்றாரு. மணிகண்டனோட தெளிவான பேச்சையும் தீர்க்கமான மன்னர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அதனால காட்டுக்கு மணிகண்டன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஈசனை வணங்கிட்டு ஒரு பையில முக்கன் தேங்காயையும் சில உணவுப் பொருட்களையும் வச்சு இருமுடியா கட்டி மணிகண்டன்ட்ட கொடுத்து வழி அனுப்புறாரு. அதே சமயம் மணிகண்டன் அவதாரம் எடுத்ததுக்கான நோக்கத்துக்கு நேரமும் வந்துச்சு. ஏன்னா மணிகண்டன் மகிஷாமுகி அப்படிங்கிற அரக்கியை அழிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரமே எடுத்தாரு. இந்த மகிஷாமுகி ஒரு அசுர குலத்தோட தலைவி. அவ ரொம்பவே கொடூரமானவ. பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி கோரமான முகத்தை கொண்டிருப்பா. ஆனா அப்படிப்பட்ட அவளுக்கே ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொரு இறந்தாங்க. அப்படி இருந்தவங்கள முக்கியமான ஒருத்தவன் தான் மகிஷாமுகியோட அண்ணன் மகிஷாசுரன். இதுக்கு பழி தீக்கிறதுக்காகவே தன்னோட பலத்தை பெருக்கிறான். இதுக்காக பிரம்மதேவன் கிட்ட கடும் தவம் இருக்கிறாள். அவ வரத்தோட நோக்கம் என்னன்னா அழிவே இல்லாத தேவர்கள் மாதிரி அரக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேணும். இந்த உலகம் முழுக்க தன்னோட ஆட்சி தான் இருக்கணும்னு நினைச்சா அவளோட கடும் தவத்தால ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்குச்சு. இதுக்கு மேலையும் மகிஷமுகிக்கு காட்சி அளிக்கலைன்னா பிரம்மலோகத்துல வெப்பம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி பிரம்மதேவன் வரம் கொடுக்கறதுக்காக மகிஷமுகியோட முன்னாடி தோன்றினார். மகிஷமுகி, உன் கடும் தவத்தால மனம் மகிழ்ந்து உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கிறேன், கண் திறந்து பாருன்னு சொல்றாரு. பிரம்மதேவா, எனக்கு காட்சி கொடுத்ததற்கு நன்றி. எனக்கு சில கோரிக்கைகள் உள்ளன, அதை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும்னு சொல்றா. அது என்னவென்றால் தேவர்களைப் போலவே எங்களுக்கும் சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பிரம்மதேவனோ மறுப்பு தெரிவிச்சு, அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே கிடையாது. இந்த பூமியில் பிறந்த எந்த உயிர்களும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அதனால் நீ வேறு வரம் கேள் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மதேவா போலவே நாங்களும் சாகா வரம் பெற்று இவ்வுலகில் வாழ விரும்புகிறோம்னு மறுபடியும் அவள் கேட்கும்போது, சரி உனக்கு வேற ஒரு வரம் தரேன். அது என்னன்னா, நீ எப்போ யாரால இறக்கணும்னு நினைக்கிறாயோ அவர்களால் மட்டுமே நீ இறப்பதற்கு உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மகிஷாமுகி ஒத்துக்கிட்டு, நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அதுபோல் எந்தவித நோயாலையும் எந்தவித ஆயுதங்கள்னாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு சொல்றா. அந்த பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும்னு வரம் கேட்கிறாள். அவள் கேட்ட வரத்தை எந்த மறுப்பும் இன்றி பிரம்மதேவன் கொடுத்தாரு. வரம் கொடுத்ததுமே அவளோட ஆட்டம் ஆரம்பமாச்சு. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இப்படி ஒவ்வொருத்தவங்களையுமே சித்திரவதை செய்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு தடவை இந்திரன் ஐராவதத்துல வலம் வந்துட்டே இருக்கிறான். அந்த சமயம் துர்வாசக முனிவர் இந்திரனோட எதிரில வந்து நிக்கிறாரு. தேவ விஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி ஆசையோடு கொடுத்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன்.
இதை ஏற்றுக்கொண்டு நீ வளம் பெறுக அப்படின்னு சொல்லி ஐராவதம் யானை கிட்ட கொடுக்கறாரு. அந்த மாலையை யானை இந்திரனிடம் கொடுக்க இந்திரன் அதை அலட்சியமாக யானை மீது தூக்கி எறிய அதுவும் திமிர் பிடித்து அந்த மாலையை காலில் போட்டு மிதித்தது. இதை பார்த்து கோபமடைந்த முனிவர், என்ன காரியம் செய்தாய்? இனி நீயும் உன் தேவர்கள் கூட்டமும் மனிதர்களைப் போல முதுமை அடைந்து பூமியில் அவதிப்படுவீர்கள்னு விற்றாரு. உடனே சாபத்துக்கு உள்ளாகி இந்திரன் முதுமை அடைகிறான். மகரிஷியே, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உங்க சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கெஞ்சிறான். அதுக்கு முனிவர், சரி போகட்டும், நீ பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை அறிந்தினால் மட்டுமே நீ பழைய நிலைமைக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில மகிஷாமுகி தேவர்களோட சண்டை போட்டு தேவலோகத்தை கைப்பற்றிட்டார். இந்த சண்டையில இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாபத்துக்கு ஆளான தேவர்கள் எல்லாமே புதுமை அடைஞ்சு மனம் நொந்து போய் கைலாயத்தில் இருக்கிற ஈசனை பார்க்க முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரி ஈசனை பார்த்து, பரமேஸ்வரா, நாங்கள் பெற்ற சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய தாங்கள்தான் உதவி செய்ய வேண்டும், எங்களை காப்பாற்றுங்கள்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு சிவபெருமான், வலிமை இழந்த உங்களால பார்க்கடலை தனியா கடைய முடியாது, நான் அசுரர்களையும் அனுப்பி வைக்கிறேன், அது 2 பேருமே சேர்ந்து கடைஞ்சு வர்ற அமுதத்தை 2 பேருமே பங்கு போட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த திட்டத்துக்கு தேவர்களும் அசுரர்களும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கடலையும் கடையிறாங்க. அமுதமும் வந்தது. ஆனா அந்த அமுதத்தை அரக்கர்கள் மட்டும் எடுத்துட்டு ஓடிறாங்க. இந்த அரக்கர்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அரக்கர்களை தன்னோட அழகால மயக்கி அவங்க கிட்ட இருக்கிற அமிர்தத்தை வாங்கி தேவர்களிடம் கொடுக்கறாரு. அந்த அமிர்தத்தை அருந்தி தேவர்கள் தங்களோட சாபத்திலிருந்து விடுதலை பெறாங்க. இந்த விஷ்ணு பகவானோட மோகினி வரவு ஒரு புதிய அவதாரத்தோட நோக்கம்தான். சிவபெருமான் மோகினிய நேர்ல சந்திக்கிறாரு. சிவபெருமானோட அம்சம் விஷ்ணுவின் அம்சமும் ஒன்னா சேர்ந்து ஜோதி வடிவில் கலந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த தெய்வீக குழந்தை தான் அரக்கையை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களோட தந்திரத்தினால அரக்கர் குலத்துக்கு அமிர்தம் கிடைக்காமல் போனதை தெரிஞ்சுக்கிட்ட மகிஷாமுகி ரொம்பவே கோபம் அடைஞ்சார். அதனால முனிவர்களையும் ரிஷிகளையும் முன்னாடி விட ரொம்பவே கொடூரமா கொடுமைப்படுத்தினார். சிறிது காலம் போனதுக்கு அப்புறம் இந்த நிலையில தான் மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டுக்குள்ள வராரு. அவரோட வருகை சூரிய வெளிச்சம் போல பிரகாசமா தெரிஞ்சது. அவரோட வருகையை தெரிஞ்சுக்கிட்ட முனிவர்களும் ரிஷிகளும் அரக்கியால ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லி மன்றாடுறாங்க. அதே சமயம் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட பூதகணங்களும் தேவர்களும் மணிகண்டனுக்கு பக்கபலமா ஒரு படையோட வர்றாங்க. மணிகண்டனோட வருகையை தெரிஞ்சுக்கிட்ட மகிஷாமுகி மணிகண்டனை எதிர்ப்பதற்காக பெரிய படையை உருவாக்குறான். மணிகண்டனும் தன்னோட அவதாரத்தோட நோக்கம் நிறைவேற போற கட்டம் இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கி யுத்தத்துக்கு தயாரானார். மணிகண்டன் கடும் யுத்தம் நடக்குது. யுத்தத்தோட முடிவுல மகிஷாமுகியோட உடல் கீழே விழுகுது. அவள் எழுவதற்கு முன் மணிகண்டன் அவள் மீது ஏறி கோர தாண்டவம் ஆடி அவளை அழித்தார். மகிஷாமுகி அரக்கையின் உடல் மிகவும் பெரியது. இப்படியே விட்டால் இவள் உடல் இன்னும் பெரிதாகி சூரிய சந்திரனின் ஒளி இந்த பூமியை மறைத்துவிடும் என்று எண்ணி மணிகண்டன் மகேஷாமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களை போட்டு மூடினார். அப்படி கற்களால் மூடி மகிஷமுயை புதைத்த இடம்தான் இன்றைக்கு கல்லிடம் குன்று என்று அழைக்கப்படுது. மணிகண்டனின் யுத்தத்தை காண காளையோடு வந்தார். ஈசன் அந்த காளையை பக்கத்தில் ஒரு மரத்தில் கட்டி வைத்தார். அதனால தான் இன்னைக்கும் அந்த இடம் காளைக்கட்டின்னு அழைக்கப்படுது. மகிஷாமுகி மேல மணிகண்டனோட பாதம் பட்டனால சாபத்திலிருந்து விடுபட்டாள். லீலாவதி சாப விமோசனம் பெற்ற லீலாவதி மணிகண்டனை வணங்கி, இனி நான் உங்களுக்கே அடிமை, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு மணிகண்டன் மன்னிக்கவும், உங்களின் எண்ணம் நிறைவேறாது. இந்த அவதாரத்துல நான் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க போகிறேன். ஆனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்குன்னு ஒரு கோவில் கட்டப்படும். அங்கு என்னை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் என்னை தரிசிக்க முதல் முறையாக மாலை போடும் கன்னிசாமிகள் வருவாங்க. அப்படி எந்த வருஷத்துல புது கன்னிசாமிகள் வரலையோ அப்ப நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் என்னோட கோவிலுக்கு பக்கத்திலேயே உனக்கும் ஒரு கோவில் கட்டுவாங்க. உன்னையும் மாளிகை பொறுத்த அம்மன், மஞ்சள் மாதா, கன்னிசாமின்னு அழைப்பாங்க. என்னை வழிபட வரும் பக்தர்கள் உன்னையும் தரிசிப்பாங்க. அப்போ இந்த வருடத்தில் புது கன்னிசாமிகள் வரவில்லை என்று நீ கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லீலாவதி,
எனக்கும் ஒரு கோவில் அமைத்து என்னையும் வழிபட செய்த உங்களை வணங்குகிறேன்னு சொல்றா. யுத்தம் முடிஞ்ச பின்னாடி சிவபெருமான் மணிகண்டனை கூப்பிட்டு, மன்னர் ராஜசேகரன் உனக்காக காத்துட்டு இருக்கான், நீ போய் அவனுக்கு முத்தியை கொடு. அதே மாதிரி சபரி என்ற பக்தை உன்னோட தரிசனத்துக்காக மலையில காத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கும் முக்தியை கொடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பக்தையோட நினைவா அந்த மலை சபரிமலைன்னு அழைக்கப்படும். அதே சபரிமலையிலேயே உனக்கு ஒரு கோவிலும் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு ஈசன். அடுத்து மணிகண்டன் இந்திரனை சந்தித்து, இந்த சம்ஹாரம் மட்டும் இல்லாம இன்னொரு கடமையும் எனக்கு இருக்கு, என்னோட தாய் அங்க தீராதத தலைவலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை சரி செய்யறதுக்காகத்தான் புலிப்பாலை தேடி இந்த காட்டுக்குள்ள நான் வந்தேன், அதனால புலிப்பால் கிடைக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும்னு சொல்றாரு. இந்திரனும், நான் பெண் புலியாக மாறி பாலை கொடுக்கிறேன், நீங்கள் உங்கள் தாய்க்கு கொடுங்கள்னு சொல்றாரு. அதே மாதிரி இது புலிப்பால் தானா அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் இருக்க, நான் புலியாக மாறி உங்களுடன் வருகிறேன்னு சொல்றாரு இந்திரன். புலியாக மாறினதுக்கு அப்புறம் இந்திரன் மேலே ஏறி ஐயப்பன் அரண்மனைக்கு வராரு. அதோட தேவர்களும் புலியா மாறி மணிகண்டன் பின்னாடியே வராங்க. இந்த காட்சியை பார்க்குற எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். மன்னர் ராஜசேகரன் மணிகண்டன் திரும்ப வந்ததை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த காட்சியை பார்த்தா அமைச்சரும் பேச்சு மூச்சு இல்லாம பிரமிச்சு பார்க்கறா. மணிகண்டன் வரவே மாட்டான்னு நினைச்சோம், ஆனா எப்படி இது சாத்தியம்? இது எப்படி நடந்தது? புலியன் ஒன்றும் செய்யவில்லை, எப்படி இவன் கூடவே வருகின்றதுன்னு இந்த காட்சியை பார்த்து திகைச்சு போய் நிக்கிறான். அதுக்கப்புறம் மணிகண்டன் மன்னனை பார்த்து, தாயின் தலைவலையை போக்க நான் புலிப்பாலை கொண்டு வந்திருக்கிறேன் தந்தையேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பால் பத்தவில்லை என்றால் நான் கூடவே புலிகளையும் கூட்டி வந்திருக்கிறேன், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம்னு சொல்றாரு. அதுக்கு மன்னர் மணிகண்டனை பார்த்து, நீங்கள் கடவுளின் அவதாரம் என்று உணர்கிறேன், நாங்கள் ஏதும் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அரசிகிட்ட போய், உன் தலைவலிய குணம் செய்ய புலிப்பாலை கொண்டு வந்திருக்கும், நம் குழந்தைய பார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அரசி வியந்து போய் பார்க்கிறாங்க. உடனே தன்னோட தவறுகளை உணர்ந்து மணிகண்டனோட காலில் விழுந்து வணங்குறாங்க. அதே சமயம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதற்கு மணிகண்டன், தாயே, நீங்கள் போய் என் காலில் விழலாமா? என்னை 12 வருடங்கள் வளர்த்து என் அவதார நோக்கம் நிறைவேற உதவியாய் இருந்தது, நீங்கள் தானே இதற்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை தாயே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அரசி, சரி மணிகண்டா, உன் அவதார நோக்கம்தான் முடிஞ்சு விட்டதே, நீ என் கூடவே இருந்து விடு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மணிகண்டனும், இல்லையம்மா, எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு, எனக்குன்னு பக்தர்கள் வந்து வணங்குவாங்க, அவங்களுக்கு நான் ஒரு இடத்திலிருந்து அருள் செய்யணும், என்னைய தேடி வரும் அவர்களுக்கு நான் வேண்டிய வரங்களை கொடுப்பதே என் கடமை என்றார். அதுக்கப்புறம், தந்தையே, உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கிருந்து நான் மக்களுக்கு அருள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மன்னர் ராஜசேகரன், ஐயனே, உங்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மணிகண்டன் தன்னோட அம்பை எடுத்து மலைகள் இருக்கு பக்கத்துல விடுறாரு. அந்த அம்பு சென்று விழுந்த இடம்தான் சபரிமலை. அந்த இடத்துல மன்னர் ராஜசேகரன் மிகப்பெரிய கோவிலை கட்டுறாரு. அந்த கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற சபரிமலை ஐயப்பன் கோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.